ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அம்மா வீட்டில் இருந்து வரதுக்கு அன்னைக்கு வரதுக்கு நாள் நைட்டு என்ன சமைச்சாங்க, அண்ணி மெகந்தி போட்டது, அதுக்கப்புறம் அலப்பறை மீன் குழம்புப்பா. அப்பப்பா ரொம்ப ரொம்ப அலப்பறை பண்ணிக்கின்னு மீன் குழம்பு வச்சது, இது எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். அம்மா வீட்டில் ஒரு டே விலாக், அண்ணா கூட ஒரு டே விலாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன். எனக்கு தான் ஓட்டு அங்கே இல்லை, நான் கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். திரும்ப நான் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நாளைக்கு எல்லாருமே அவங்கவுங்க கடமையை கரெக்டாக நியாயமாக யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நான் ரிசல்ட் மே 4 தெரிஞ்சிடும். மே 4, 5 எனக்கு தெரியல, கண்டிப்பாக தெரிஞ்சிடும். தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது அப்படின்றது வரப்போகிற மாதங்களில், ஒரு சில மாதங்களில் தெரியும். எதுக்கு நமக்கு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு வாங்க. எங்கள் அண்ணாலாம் என்ன அலப்பறை பண்ணால், எங்கள் அப்பா அம்மா கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். மன்னா, அங்கே என்ன தெரிகிறது? ஏதாவது தெரிகிறதான்னு பார்க்கிறேன். உங்கள் நொல்ல கண்ணுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. எங்கள் மாஸ்டர் வந்தால் தான் அவருக்கு தான் தெரியும். உண்டான கவுத்து விட்ற பாரு, நவருங்க. ரொம்ப நேரமா ஏதாவது கிடைக்கும் நானும் தேடிட்டு இருக்கேன். இப்ப தேனெல்லாம் கிடைக்காது, அவர் குழம்பு வச்சதுக்கு அப்புறம் வேணா கிடைக்கும். பூண்டு இருக்கு, பச்சை மிளகாய் இருக்கு, ஆனா நம்ம ஊத்துல குழம்பு மட்டும் காணுமாண்ணா. வரும் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா வரும். மாஸ்டர் வந்தாருன்னா எதனா எடுத்துன்னு வந்து அடிச்சிருவாரு, ஓடுருங்க. அப்படிக்கா நல்லா கிண்டணும். எப்படி கிண்டாரு பாருங்க. ஏன் அதை கிண்டிக்கிட்டே இருந்தால் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், தீங்கிடாமல் இருக்கும். நல்லா அப்பப்போ எடுத்துகிட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா அந்த பக்குவத்துக்கு பதமாக இதுவாகும். எடுத்து பாருங்கள், அந்த புளி கரைச்சி வச்சாங்கள அதை ஊற்ற போகிறாங்க. மீன் குழம்புக்கும் டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த புளி, நம்ம மசாலாலாம் போட்டு கரைச்சி வைக்கிறது தான். இதுதான் தண்ணியை நல்லா ஊற்றிட்டு கிண்டி வைக்க. குழம்பு கொச்சிடுச்சு, மீன் உள்ளே போடுறாங்க. ஆமாம், மாஸ்டர் கொஞ்சம் வெளியில் போயிட்டார் மீன் போட சொல்லிவிட்டு. குழம்பு நல்லா கொச்சிடுச்சு. ஆமாம், மீனை போடும்போது அது கரெக்டாக போடணும், எல்லாம் மீன் கரைஞ்சிரும், உடஞ்சிரும். மீன் குழம்புல ஸ்பெஷல் இந்த மாங்காய் டேஸ்ட்டு, ஒரு டேஸ்ட்டு வருங்க, சூப்பராக இருங்க. ஆமாம், மாங்காய் போட்டு ஆச்சுங்க. நாங்கள் மீன் குழம்புலாம் செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டாச்சு. என்னென்ன செஞ்சு கிடக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? சாப்பிட்றது சாப்பிடும்போது கண்ணு எல்லோரும் வச்சுடுவாங்க. ஆமாம், தட்டை காமிச்சாதான் சாப்பிட்டேங்க. சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? நல்லா சோறு போட்டுருக்குறாங்க. வயிறார சாப்பிட்டுட்டேன். மனசார தூங்க விட்டாங்கன்னா நிம்மதியாக தூங்கி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குடும்பம் என்னை தூங்கவே விடாது. வாங்க எங்கள் அண்ணி என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ணி, நீங்கள் செஞ்சீங்களா? யார் செஞ்சாங்க? இப்போ தான் சொன்னாங்க நான் மீன் குழம்பு வைக்கலன்னாங்க.
வாங்க வாங்க. சாப்பாடு இங்கே இருக்கு. ரசம். இது வந்து மீன் வறுவல், வவா மீன், சங்கரா மீன் குழம்பு. எங்கம்மா இன்னொரு மீனை ஒளிச்சு வச்சிருக்கிற? மாங்காய் போட்டு சங்கரா மீன் குழம்பு. அது பின்ன அது மீன் இல்லையா? இது வந்து கிழங்கா மீனா. காரம் இல்லாமல் யார் வேணா எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா அது மீனில் மசாலா ஒட்டல, அதனால எங்கள் அண்ணி இப்படி ஒரு பேர் வச்சிருச்சு. தோசைக்கல்லில் ஒட்டிக்கிச்சாம்ப்பா. இது வந்து நான் ஒரு ஆள் சாப்பிட்டதுன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டது. எங்கள் அண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டு மருமகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மருமகன். பின்ன மருமக சொல்கிறது இல்லையா? வேற என்ன சொல்கிறது? என்னன்னு ஏன்னா இந்த வீட்டு மருமகளா நான்? எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளோட உடம்பை ஏற்றாமல் வச்சிருக்காங்க. நான் நல்லா சாப்பிட்டு எப்படி இருக்கேன் பாருன்னு அப்படி காட்டணும். வீட்டுக்கு வந்த மருமகனும் சரி மருமகளும் சரி இதே ஒல்லியால தான் இருப்பாங்க. எப்படிம்மா இருக்கு குழம்பு அண்ணி வச்சுது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்பா அங்கே பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையை மட்டும் சொல்லு. நல்லா இருக்குன்னுட்டான் அவன். சரி உண்மையை சொல்லு, எப்படி இருக்கு? நார்மலா ஆவரேஜா நல்லா இருக்கு? இல்ல நல்லா தான் இருக்கு. அப்ப அந்த எக்ஸ்பிரஷன் நான் காட்டு. அவர் எப்படி நீ சொன்னாலும் நல்லாதான், அவ்வளோதான். எப்பவுமே அதே தான். நடிக்கிறதுலாம் கிடையாது வீடியோக்கு. அவன் நல்லா இருக்குன்னா நல்லா. நீ நேச்சுரலாக சொல்லு பாப்போம், எப்படி இருக்குது? என் மூஞ்சி தர்பூசணி மாதிரி. நான் அதை கேட்கல, உன் பொண்டாட்டி மீன் குழம்பு தான் கேட்டோம். அதனால தான் டேஸ்ட் வந்தது. அடிச்சு விட்டு அடி அடி. என் புருஷன் வெங்காயம் இந்த களி வெட்டி கொடுத்தாரு. எங்க அம்மா பூண்டு உரிச்சு கொடுத்தாங்களே, அதான் நீயும் பூண்டு உரிச்சு கொடுத்தியா? சொல்லுங்க. இன்னும் எங்க அப்பா அம்மா இந்த ஒரு மீன் குழம்பு வச்சதுக்கு எங்க அண்ணன் என்னென்னம்மா வர்ணிக்கிறான்ப்பா அவங்க பொண்டாட்டிய. பண்ணுங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அண்ணாவுடைய சேனல் வந்து ஏதோ ஒரு சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன இது கையில் வளையல்களில் எதுவுமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போகிறதில்ல. ஊருக்கு போகிறதுனால வந்து நான் கைக்கு மருதாணி போடணும். உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் எனக்கு மருதாணினா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுனால மருதாணி போடுறதுக்காக எங்கள் அண்ணிக்கிட்ட கையை கொடுக்குறேன். எப்போவுமே ஒடிசாவில் நாதனார்கிட்ட கையை கொடுப்பேன். இந்த வாட்டி எங்கள் அண்ணிக்கிட்ட கையை கொடுக்குறேன். எப்படி மருதாணி போடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். மருதாணி போடுறத பார்க்கலாம். மருதாணி எப்படி போடுவீங்க? எப்படின்னா எல்லாரும் நான் வாயாலியாக போடுவாங்க, கையால் தான் போடுவாங்க. நல்ல டிசைன் போடுவீங்களா? ஓரளவுக்கா? இப்போ பார்க்கலாமா? உங்கள் ஓரளவு எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாமா? சரி வாங்க. வத்தியா ஆமாங்க, நான் கையை இப்படி வச்சு எங்கள் அன்னிக்கு வந்து மருதாணி போடுறதுக்காக எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். என்ன இப்போ நாங்கள் வந்து போட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறோம். நான் அண்ணி ஓகேவா? ஓகே. அண்ணி வந்து எவ்வளோ அழகாக போடுறாங்க. இந்த டிசைனை நான் எப்படி உங்களுக்கு காமிக்கிறதுன்னு தெரியல. மாமாவுடைய கண்ணை சுற்றி எவ்வளோ அழகாக அந்த டிசைனை போட்டுட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நாங்கள் டீ குடிக்கிறோம். அழகாக இருக்குப்பா எப்படி பார்க்கும்போது இல்லை நீ? எங்கள் அண்ணா ஃபோனோட என் ஃபோனில் அவ்வளோ அழகாக தெரியுது என் புருஷன் கண்ணு. ஓகே, டீ குடிச்சிடறேன்.
ஒரு கைக்கு ஃபுல்லாக மெகந்தி போட்டாச்சு. அண்ணி வந்து சக்கரை தண்ணி வச்சிட்டு இருக்காங்க. சக்கரை தண்ணி. ஓகே, இன்னொரு கையை போட்டுட்டு பார்க்கலாம். இங்க ஒரு வழியாக போட்டாச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, காஞ்சதுக்கப்புறம் உண்மையாக ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கலாம். இந்த கை வந்து காஞ்சிடுச்சு, அதனால தான் ஃபோனை பிடிச்சி நானே எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, பின்னாடி அரி தூங்குறான். ஆமாம், பின்னாடி அரி தூங்குறான். பக்கத்தில் ஒரு சொல்ல முடியல. என்ன சொன்னீங்க? தலையா? அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. ஓகே, பைங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஹாய்ங்க, இன்னைக்கு வந்து நான் ஊருக்கு நாளைக்கு போகிறேன் அப்படின்றதுனால வந்து நைட்டு சாப்பாடு வந்து நாளைக்கு நான் ஊருக்கு போகிறதுனால இன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி. யார் செஞ்சது? அண்ணி. இந்தா தட்டுந்தா. வேலாக்கும் வைஷாலிக்கும் வச்சு கோபிகாவுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சடி. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வேலா குட்டி ஹரி. ஒண்ணுமே தெரியல. இப்ப தெரியுது. மாமாவும் அண்ணாவுடைய பாண்டிங்கும் ரொம்பவே நல்லாவே இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷம் பேசிக்காமல் இருந்தவங்க வந்து இப்போ பேசிக்கிட்டு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து கலாய்க்கும் போது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இது வந்து சாங் போய்கிட்டு இருந்ததுப்பா, அதனால தான்ப்பா நான் வந்து இதுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா அப்படியே போட்டு இருந்திருப்பேன். ஏன்னா எங்கள் அண்ணா வந்து மாமா கிட்ட சாங் வச்சு பாடிக்கிட்டு இருந்தார். பார்க்கும்போதே நல்லா இருந்தது. நான் என் தங்கச்சியை நினச்சி எத்தனை வருஷம் அழுதுருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வேறு சொல்லிகிட்டு இருந்தேன், டே இப்படிலாம் பேசாதடா, பக்கத்துலேயே அண்ணி இருக்குது, கிரிஞ்சி பண்ணுறேன்னு சொல்லும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக போச்சு இந்த நாள். பை. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஒன்று கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.